Hi viewers, good morning. வணக்கம், selamat pagi. ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கிரேவி வெஜிடபிள் தான் வச்சு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கிரேவி செய்யலாங்க. வெல்கம் டு மை சேனல் த ஆர்ட் ஆஃப் மார்க். ப்ளீஸ் லைக் மை சேனல், comment மை சேனல், subscribe மை சேனல். ஓகே, கம் டு த ஐட்டம். ஓகே, இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் வித் பொட்டேட்டோ கிரேவி. இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து பாருங்கள், நான் காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 2 ஸ்மால் காலிஃப்ளவர். அடுத்தது பாருங்கள், பொட்டேட்டோ ஒரு 3 பொட்டேட்டோ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த 2 வெஜ்ஜையும் வந்து நம்ம முதல்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் கொஞ்சம். அப்போ தான் வந்து நம்ம வந்து பிறகு அந்த குழம்புல சேர்க்கும் போது ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும் அந்த காலிஃப்ளவருக்கு. அது ரெண்டுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். அழகாக ஃபாலோ பண்ணி என்னோடய குக்கிங்கை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ரிசல்ட் யூ கெட் அ வெரி குட் ரிசல்ட். ஓகே, அடுத்த ஐட்டம் பார்ப்போம். டொமேட்டோ 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, அதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் தான். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெஜிடபிள் தான் குக் பண்ணுறோம். ஸோ மசாலாலாம் ரொம்ப தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன். இது மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன். இது வந்து மட்டன் சிக்கன் மசாலா, இது வந்து ஒரு 2 டீஸ்பூன். அடுத்தது வந்து வர மிளகாத்தூள், இது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து உரப்பு குறைச்சிக்கிறா இருந்தால் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் விழுது நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது தாளிக்க வேண்டியது வந்து ஒரு பட்டை மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. இது வந்து பெரிய சீரகம். அடுத்தது வந்து நம்ம வந்து மசாலாக்குள்ள ஐட்டம் பார்த்தோம், ஸ்பைசஸ் பார்ப்போம். பாருங்கள், பட்டை இருக்குது, பூ பாருங்கள், இது வந்து ஏலக்காய், அடுத்து 2 கிராம்பு. நான் வந்து இந்த வந்து ஸ்பைசஸ் வந்து ரொம்ப தேவையில்லை. நம்ம வந்து சிக்கன் மட்டன் குக் பண்ணால் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வெஜ்ஜி தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பாருங்கள், நான் ரொம்ப குறைவாக தான் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் 2 தான். ஸோ இது போதும், இந்த அளவுக்கு இது போதும். நான் வந்து கொஞ்சம் ஒரு 10 முந்திரியும் பாதாம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒபிசி கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் சட்டியில் வந்து எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து அதுக்கு தாளிக்க வேண்டிய பொருட்கள் பாருங்கள். 2 அனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அனியன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து கறி லீஃபு, கொஞ்சம் மிளகா, கேப்சிகம் 2 கலர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து உரப்பு ஒன்றுனா நீங்கள் வந்து சிறு மிளகாப்பா வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், பால். இது வந்து க்ரீமு, அப்படி க்ரீமு இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றலாம். அடுத்தது வாங்க செய்யும் முறையை பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட், பாருங்கள் அழகான வெஜிடேரியன் காலிஃப்ளவர் வித் பொட்டேட்டோ கிரேவி. இது வந்து சப்பாத்திக்கு, நான்கு, ரொட்டிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாருமே நல்ல குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.